ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா, ஜிடி ரீசனிங் மார்க் டெஸ்ட் 14 பார்க்குறோம் ஃபைட்டர்ஸ். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். அதாவது இந்த வருஷம் 2025ல் நடந்த கொஷின்ஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் இப்போ தான் ஜிடிக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணி எழுதுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். பட் நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து கொஷினை சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்கள் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை நம்மளுக்கு டைமிங் தான் முக்கியம். ஓகேங்களா? ஆன்சர் தெரியுது, அது வந்து ஒரு பார்ட்டு தான். பட் எவ்வளோ குயிக்காக அந்த கொஷினை சால்வ் பண்ணுறீங்கன்றது இன்னொரு பார்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த கொஷினையும் சால்வ் பண்ண முடியும், அந்த எக்ஸாமையும் குயிக்காக முடிக்க முடியும் வித்தின் அ டைமுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க ஃபைட்டர்ஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டேரெக்டாக நம்ம கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் வளர்த்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? நவ் வி கோயிங் டு சால்வ் த கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சிலாகிசம் கொஷின் கேட்டிருக்காங்க. இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஓகே. ஆல் ப்ரௌட்ஸ் ஆர் லென்டின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. தென் சம் லென்டின்ஸ் ஆர் ராமென்ஸு, தென் சம் ராமென்ஸ் ஆர் பாஸ்தாஸ். ஓகேங்களா? ஸோ முளைத்த பருப்பு வகைகள் அனைத்தும் பயிறு வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பயிறு வகைகள் ராமன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சில ராமன்ஸ் பாஸ்தாக்கள். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் போட்டுடலாமா இதுக்கேற்ற மாதிரி? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஆல் ஸ்ப்ரவுட்ஸ் ஆர் லென்டிஸுக்கு வந்து இந்த மாரி போட்டுப்போம். தென் சம் லென்டிஸ் ஆர் ராமன்ஸ் சொல்லியிருக்காங்களே, அதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். தென் சம் ராமன்ஸ் ஆர் பாஸ்தாட்ஸு, அதுக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். சூப்பர், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது டேரெக்டாக அதோட லெட்டர்ஸ்லாம் போட்டுட்டா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மை காட் ரைட்டு யா, இது வந்து பாஸ்தா. தென்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ராமன்ஸு, இது வந்து ஸ்ப்ரவுட்டு, தென் இது வந்து லென்டிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், டயக்ராம் போட்டாச்சு, கேரக்டர்லாம் டினோட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம கன்க்ளூஷன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சம் பாஸ்தாஸ் ஆர் ஸ்ப்ரவுட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்தா நம்மளுக்கு இங்கே இருக்குது, ஸ்ப்ரவுட் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு துளி அளவும் சம்மந்தம் இல்லை. அப்படி பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு கன்க்ளூஷன் ஒன்று வந்து தப்பு தான்ட்டு. ஓகேங்களா? சில பாஸ்தாக்கள் முளை வகைகள்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது தப்பு தான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு பார்ப்போமா? சூப்பர். இதில் பாருங்கள், சம் ராமன்ஸ் ஆர் ஸ்ப்ரவுட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ராமன்ஸுக்கும் ஸ்ப்ரவுட்ஸுக்குமே சம்மந்தம் இல்லை ஃபைட்டர்ஸ். பிகாஸ் சம் ராமன்ஸை வந்து லென்டின்ஸ்னு சொன்ன வேணால் சம்மந்தம் இருக்குண்டி, ஸ்ப்ரவுட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அகெயின் இதுவும் தப்பு தான். ஸோ என்ன பண்ணுறது? ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு தான். அப்படி இருக்கிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? எஸ், நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோ. ஓகேங்களா? இரண்டுமே தவறு என்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? சூப்பர். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வென் டயக்ராம் கொஷின் ஈஸியாக தான் இருக்கும். டாக்டர்ஸு, சர்ஜரியன்ஸ் அண்டு மென். ஓகேங்களா? ஸோ சொல்லுங்கள் எப்படி இந்த கொஷின் ஆன்சர் பண்ணலான்ட்டு, எந்த மாதிரி வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மென்னும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் மென் வந்து டாக்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் வரணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி எந்த டயக்ராம் இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி டாக்டருக்குள்ளே தானே வந்து நம்ம சிசேரியன் இருப்பாங்க. ஓகேங்களா? பிகாஸ் அது ஒரு பார்ட்டு தானே டாக்டரில். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி டயக்ராம் எங்கே வருதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. மற்ற எந்த ஆப்ஷனுமே பாருங்கள் எதுவுமே சம்மந்தம் இருக்காது. இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், மூணுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு தான். இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், அதாவது ஒன்றுத்துக்குள்ளே இன்னொன்று, அப்புறம் அதுக்குள்ளே இன்னும் 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குள்ளே நீங்கள் எப்படி போட முடியும்? நீங்கள் சர்ஜன் வந்து நீங்கள் டாக்டருக்குள்ளே போடலாம். அப்போது டாக்டரே வந்து மென்னுக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஏன் ஃபீமேல்லையும் டாக்டர்ஸ் இருக்கலாம். அதனால் இந்த தேர்டும் தப்பு தான், ஃபோர்த்தும் தப்பு தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும் ஒன்றுத்துக்குள்ளே இன்னொன்று இருக்குது, இன்னொரு சர்க்கிள் வந்து தனியாக போட்டிருக்காங்க. ஸோ அந்தமாரி பிரித்து பார்க்குற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டும் தப்பு தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஷின். தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோமா? ஓகே. இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இது மிரர் இமேஜ் பேஸ்டு கொஷினா? யா. ஸோ எக்ஸாக்டாக மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லைன் இருக்குல்ல, இங்கேருந்து அப்படியே பாருங்கள். இந்த எல் ஷேப் வந்து
அப்படியே இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரே ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. வேறு எதுலையுமே இல்லை. நீங்கள் வேறு எதுவுமே ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். வெரி வெரி சிம்பிள் கொஷின். இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்து உடனே ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஷின் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ டைஸ் கொஷினா 4th கொஷின். யா. ஸோ இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். விச் ஃபேஸ் இஸ் த அப்போசிட் டு த ஃபேஸ் இ. ஓகேங்களா? ஈக்கு எதிர்முனை என்ன, அதாவது எதிர்பக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. விச் இஸ் வெரி வெரி சிம்பிள் கொஷின். இதுலேருந்து நீங்கள் அப்படியே பார்த்து சொல்லிடலாம். கண்டிப்பாக ஏ தான் அதுக்கான ஆன்சரு அப்படின்ட்டு. அது எப்படி பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ரெண்டுத்துலேயும் காமனாக ஏ தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா ஆருக்கு ஆப்போசிட் டியாக தான் இருக்கும், அண்டு எண்ணுக்கு ஆப்போசிட் ஜியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் இருக்குது ஏ தான். அதுதான் 100% ஆப்போசிட் ஆஃப் இ இப்படின்ற மாதிரி கான்செப்டில் வந்துடும். இல்லை இந்த மாதிரி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு மெத்தடு சொல்கிறேன். அதே தான். அது எப்படின்னா எழுதி சால்வ் பண்ணுற மாதிரி. இப்போது ஃபஸ்ட்டு டைஸ் அப்படியே கிளாக் வைஸ் எழுதிக்கங்க. காமன் லெட்டர்லேருந்து ஏ இருக்குது, தென் ஆறு என். ஓகேங்களா? தென் செகண்ட் டைஸ் பாருங்கள். ஏ இருக்குது, டி அண்டு ஜி. ஸோ பாருங்கள், இங்கே எண்ணுக்கு ஜி ஆப்போசிட்டு, ஆருக்கு டி ஆப்போசிட்டு, அப்போ ஏக்கு ஆப்போசிட்டு கண்டிப்பாக என்ன ஈயாக தான் இருக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் 3யா? Yeah, option 3 will be the right answer for question number 4. Now we move to 5th question. சூப்பர். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? இங்கே 4 ஆப்ஷனுமே பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஒயில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட் லெட்டர் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் செகண்ட் லெட்டர் செக் பண்ணால் ஓரளவுக்கு ஆன்சர் கிடச்சிருவாங்க. ஏன்னா சி இருக்குது, டி இருக்குது, பி இருக்குது. ஸோ செகண்ட் லெட்டர் செக் பண்ணி தான் ஆகணும் ஆப்வியஸாக. ஸோ நம்மளுக்கு பார்க்கும்போது ஆர்லேருந்து நம்மளுக்கு எம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆருக்கும் எம்முக்கும் என்ன ரிலேஷன் ஃபைட்டர்ஸ்? ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 18, எம் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீலேருந்து ஓக்கு பார்க்கலாமா? டி வந்து 20, ஓ வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ ஆப்வியஸாக 5 தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இங்கே நம்மளுக்கு ஹெச் கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ ஹெச்சுக்கு என்ன லெட்டர் என்ன நம்பர்னு நம்மளுக்கு தெரியும்ல. ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 8. இதுலேருந்து நம்ம 5 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். 3 இஸ் நத்திங் பட் சி. அப்போ செகண்ட் லெட்டர் சி வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். 4th ஆப்ஷனில் இருக்குது அண்டு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம இந்த தேர்டையும் ஃபஸ்ட்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் இப்போது நம்ம தேர்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா வி கெட் ஆன்சர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் இஸ் நத்திங் பட்டு 14 அண்ட் ஐ இஸ் வாட் 9, ரைட்? ஸோ ஆப்வியஸாக 5 தான் மைனஸ் பண்ணுறாங்க இங்கேயும். ஸோ இப்போ தேர்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு டி கொடுத்துருக்காங்க. அப்போ டிலேருந்து நம்ம 5 மைனஸ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். டி இஸ் 4 ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஒய் வருமா? யா. ஸோ இப்போ ஒய் வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். இதில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். GH, IJ, KL அண்டு M ஆர் சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் அண்ட் ஃபேஸிங் த சென்டர். ஓகே. ஸோ இப்போ 2, 4, 6, 7 பேருன்னு சொல்லிட்டாங்க. சர்க்குலர் டேபிள்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். 1, 2, 3. ஓகே. 7 பேர் சென்டரை பார்த்து உட்காந்துருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? சூப்பர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். K இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் L. கே வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரைட் ஆஃப் எல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. எல்லுக்கு இமிடியேட் ரைட்டில் கே இருக்காங்க. சூப்பர். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஒன்லி 3 people சிட் பிட்வீன் கே அண்டு எம் வென் கவுண்டர் லெஃப்ட் ஆஃப் கே. ஸோ கேக்கு லெஃப்ட் சைடில் கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 3 பேர் வராங்க கேக்கும் எம்முக்கும் நடுவில்ன்ட்டு. ஸோ இப்போ 3 பேர் வர மாதிரி இங்கே பொசிஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. ஒன்லி 3 people சிட் பிட்வீன் எல் அண்டு ஹெச். ஓகே. ஒன்லி 3 people சிட் பிட்வீன் எல் அண்டு ஹெச். ஸோ எல்லுக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 3 பேர் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். சின்ஸ் நீங்கள் எல்லுக்கு ரைட் சைடு பார்க்குறீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம் இருக்கிறது தான் நம்ம ஹெச் போகிற மாதிரி வருது. அதனால் அங்கே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நம்ம லெஃப்ட் சைடு தான் போயாகணும். அப்போ நம்ம லெஃப்ட் சைடு போகும்போது நம்மளுக்கு 3 பேர் வரணும்ல பிட்வீன் எல் அண்ட் ஹெச்சுக்கு. அப்போ கரெக்டாக எல்லுக்கு ஆப்போசிட் தான் ஹெச் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மீன் ஆகுது. அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள். J sits to the immediate right of I. ஸோ ஜேவும் ஐயும் ஒன்றா வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஜே வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரைட் ஆஃப் ஐ. ஐக்கு ரைட்டில் தான் வந்து ஜே வராரு.
அதையும் போட்டாச்சு. ரிமைனிங் நம்மளுக்கு எந்த லெட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜி தான் இருக்குது. அதையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ கொஷின் என்னப்பா, ஹவு many people sit between எல் அண்ட் ஐ. எல் எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு. ஐ எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு. இவன் கவுண்டட் லெஃப்ட் ஆஃப் ஐ. ஸோ ஐக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன். அப்போ பாருங்கள் 1 2 3 4 பீப்புள் இருக்காங்க ஃபைட்டர்ஸ். அப்போ 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா. ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன் ஒரு டைமு. ஓகே, ஸோ தமிழில் சால்வ் பண்ணுறேன். 6 பேர் இருக்காங்க ஃபைட்டர்ஸ். 6 பேரில் 7 பேர். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கிள் போட்டாச்சு அண்டு நம்பரையும் டினோட் பண்ண வேண்டி தான். ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருங்க. கே என்பது எல்லின் உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். கே என்பது எல்லின். ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லின் உடனடியாக வலதுபுறத்தில் கே அமர்ந்துள்ளார். அதை நம்ம போட்டோம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. கேவின் இடமிருந்து கேயின் இடமிருந்து எண்ணும்போது கே மற்றும் எண்ணுக்கு இடையில் 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். கேக்கு இடமிருந்து எண்ணும்போது, ஸோ கேக்கு இடம்னா இந்த டைரக்ஷனு. அப்போது கேக்கும் எம்முக்கு நடுவில் 3 பேருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எம் இங்கே தான் போட்டாகணும் ஆப்வியஸாக. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எல் மற்றும் ஹெச்சுக்கு இடையே 3 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஸோ எல்லுக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 3 பேர் மட்டும் அமர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. சின்ஸ் நீங்கள் எல்லுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் 3 பேரை நீங்கள் போடும்போது நம்மளுக்கு ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா எம் இருக்கிற இடத்துல வந்து சேர்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஹெச் வந்து லெஃப்ட் சைடு தான் கவுண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. எல்லுக்கு லெஃப்ட் சைடில். ஸோ இப்போ எல்லுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம 3 பேர் கவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக எல்லுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு ஹெச் வருவார். ஓகேங்களா. ஸோ அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாமா. ஓகே, ஜே என்பது ஐயின் உடனடியாக வலது புறத்தில் உள்ளார். ஸோ ஜேவும் ஐயும் ஒன்றா வர மாதிரி போட்டாகணும். ஓகேங்களா. ஐ ஸோ அப்போ அதுமாரி போடும்போது ஜே என்பவர் ஐயின் உடனடியாக வலதுபுறம். அப்போ ஐ இங்கே போட்டால் தான் அவருக்கு ரைட் சைடில் உடனே ஜே இருக்காருன்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் இருக்குது ஜி தான். அதையே நம்ம போட்டாச்சு. தென் இப்போ நம்மளுக்கு கொஷின் என்னென்னா, ஐயின் இடமிருந்து எண்ணும் போது ஐக்கு லெஃப்ட் சைட்னா இந்த டைரக்ஷன். ஓகேங்களா. எண்ணும் போது எல் மற்றும் ஐக்கு இடையே எத்தனை பேர் உள்ளனர். எல் இங்கே இருக்காரு, ஐ இருக்காரு. அப்போ 1 2 3 4. ஓகேங்களா. 4 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். நவ் வி கோயிங் டு சால்வ் திஸ் பிளட் ரிலேட்டட் கொஷின். ஓகேங்களா. ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷினை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒய் டு எஃப் இருக்கான்னு பார்த்துங்க. ஓகேங்களா. அப்போ தான் நம்ம கரெக்டாக இந்த ஆர்டரில் போக முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ ப்ளஸ் சிம்பிள் என்னன்னு பாருங்கள், டாட்டர். ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் ஹெச். ஓகேங்களா. தென் அடுத்த ரேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டர். அப்போது ஹெச் இஸ் த சிஸ்டர் ஆஃப் யாருக்கு, எஸ்ஸுக்கு. ஓகேங்களா. தென் மைனஸ் சிம்பிள் இருக்குது, சன்னு. அப்போது எஸ் இஸ் த சன்னு ஆஃப் சி. ஓகேங்களா. சிம்பிள். இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இப்போ கொஸ்டின் என்ன நம்மளுக்கு, ஹவு எஸ் இஸ் ரிலேட்டட் டு ஏ. எஸ் வந்து ஏக்கு என்னவா ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கே தெரியுது, அம்மாவுடைய சகோதரன். ஓகேங்களா. ஸோ அப்போ மதர்ஸ் பிரதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 1 வில் பி த எக்ஸாக்ட் ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். ஸோ மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணிடுறான்னு பாருங்கள். கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுதா, இல்லை மாறி மாறி வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், 1 ஆட் பண்ணியிருக்காங்க, 2 ஆட் பண்ணியிருக்காங்க, 3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொஷின் மார்க் இங்கே இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து தான் போய் ஆகணும். ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு -2 பண்ணுறாங்க. தென் இங்கே பார்க்கும்போது -4. தென் நெக்ஸ்ட்டு -6 தான் ஃபைட்டர்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 62 இருக்குல்ல, இல்லை -6 பண்ணுறோம். ஸோ 12லேருந்து 6 போச்சுன்னா நம்மளுக்கு 6, இங்கே 5 இருக்குது அண்ட் 6. ஸோ 6 5 6 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா. வெரி வெரி சிம்பிள் கொஷின் ஃபைட்டர்ஸ். நவ் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். சியிலிருந்து டி வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ எஃப்லேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு ஓலேருந்து என்னது நெக்ஸ்ட் லெட்டர் என்ன, பி தானே. ஸோ பி வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபோர்த் ஆப்ஷனும் அண்டு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. தென் நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் வந்துருமா. அப்படிலாம் நம்பர் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்துடும். ஸோ 16லேருந்து நம்ம -7 பண்ணுறோம். 9லேருந்து -1 பண்ணால் 2. 16லேருந்து 2 இருக்குல்ல, அப்போ 2லேருந்து நம்ம -7 பண்ணுறோம். நம்மளுக்கு -5 வருது. ஸோ -5 வர மாதிரி பார்த்தீங்கன்னா
ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? நெக்ஸ்ட் கொஷின் 10th கொஷின். யா, ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு அது தேவையில்லை. பட் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம அதை தான் கண்டுபிடிக்கிறோம். அதை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்மளுக்கு யூவிலிருந்து பிக்கு பார்த்துருவோம். யூ இஸ் நத்திங் பட் வாட் 21 அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க? 7 ப்ளஸ் பண்ணுறாங்களா? யா. தென் அதுக்கப்புறம் பியிலிருந்து ஐக்கு பார்த்துடலாம். பி வந்து பார்த்தீங்கன்னா 2, ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா +7 தான் பண்ணுறாங்க. ஸோ 7 ஆட் பண்ணுறாங்க, புரியுது நம்மளுக்கு. எஸ் வந்து பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19. ஓகேங்களா, அதேமாரி பக்கத்தில் ஜெட் இருக்குது. ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 26. ஸோ பார்க்கும்போது தெரியுது நம்மளுக்கு +7 பண்ணுறாங்கன்ட்டு. தென் ஜெட்லேருந்து நம்மளுக்கு ஜிக்கு ஆப்வியஸாக +7 தான் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் ஜி தான் 7. அது நம்மளுக்கு தெரியுது. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மேனராக இருக்குது. அப்போ இன்னொன்று வந்து சேம் மேனர் இருந்துச்சுன்னா மற்ற ஆப்ஷன் நம்ம கரெக்டாக வந்துன்னு செலக்ட் பண்ணிடலாம். ஸோ பிலேருந்து ஐக்கு பாருங்கள், கண்டிப்பாக +7 தான் பண்ணுறாங்க. ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 ஃபைட்டர்ஸ். ஸோ +7 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும்? 16 வரணும். 16 விச் மீன்ஸ் என்னது? பி. இங்கே வந்து ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு இதுதான் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ அகெயின் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். 7 இருக்குது அண்டு 10, 16, 25 டேஷு, தென் ஒரு 52. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், +3. இதுக்கு பாருங்கள் +6. தென் இதுக்கு பாருங்கள் +9. ஸோ ஆப்வியஸாக நெக்ஸ்ட்டு +12 தான் இருக்க முடியும். ஓகேங்களா, தென் 12 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 37 வரும். இதுக்கப்புறம் இந்த 52க்கு பார்த்தீங்கன்னா +15 பண்ணி ஆகணும். ஸோ 15 ஆட் பண்ணோம்னா 53 வருதான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது தானே. அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு 37 வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது 52 வருது, அப்போ 37 வந்து கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி மூவ் டு 12th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்கள், ஜஸ்ட்டு டிவைட் சிம்பிளுக்கு இன்ட்டு போடுறாங்க, ப்ளஸுக்கு மைனஸ் போடுறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு நம்பர் என்னென்னா 45, மைனஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? ப்ளஸ் சிம்பிள். ஸோ ப்ளஸ் போடுறோம். அண்டு 2 டிவைடுக்கு பதிலாக இன்ட்டு போடுறோம். 8 ப்ளஸுக்கு பதிலாக -2 அண்டு டிவைட் பை 2. ஸோ இது வந்து கேன்சல் பண்ணால் நமக்கு -1 வருது. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். வி கெட் 16. யா, 16. 16லேருந்து 1 போச்சுன்னா நமக்கு 15. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 60 வருது. ஸோ 60 இருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா, சூப்பர். நவ் வி மூவ் டு 13th கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஜஸ்ட்டு ஐயோட கோடு கேட்டிருக்காங்க. ஐக்கு என்ன கோடு வருமோ அதை நம்ம அப்ளை பண்ணுறோம், ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துலேயும் ஐ வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இல்லை. அப்போ மற்ற லெட்டர்ஸில் காமனாக இருக்கும். அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்னென்ன லெட்டர்ஸ் காமனாக இருக்குன்னா DAYS. இதில் பார்த்தீங்கன்னா 8s AIDS. ஸோ ஃபைட்டர்ஸ் ஏஏ காமனாக இருக்குது, DD காமனாக இருக்குது, அண்ட் SS காமனாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஐ தானே கேட்டிருக்கேங்க. அப்போது நம்மளுக்கு பார்க்க வேண்டியது இந்த நம்பரில் தான். ஸோ இங்கே வந்து 1 2 3 7 இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 7 8 1 2 இருக்குது. ஸோ 1 2 1 2 காமனாக இருக்குது, 7 7 காமனாக இருக்குது. நம்மளுக்கு ஐ தான் கேட்டிருக்காங்க. ஐ வந்து செகண்டில் இதில் இருக்குது. அப்போ 3 தான் நம்மளுக்கு ஐன்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம் 100%. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் வி மூவ் டு 14th கொஷின். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான் இது. The portions of how many letters will be remain unchanged. ஓகேங்களா, if each letters in the word mighty is arranged in alphabetical order. ஓகேங்களா, ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் தான் எழுதுறாங்க, நோ ப்ராப்ளம். மைட்டி என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் ஆங்கில அகரவரிசைப்படி அமைக்கப்படுத்தினால் எத்தனை எழுத்துக்கள் நிலை மாறாமல் இருக்கும்? ஓகேங்களா, ஸோ சிம்பிள் ஃபைட்டர்ஸ், நம்ம மைட்டி ஃபஸ்ட்டு எழுதிப்போம், MIGHTY. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுகிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஜி தானே வரும் எனக்கு தெரிஞ்சு. ஜி தான் 9 7 இல்லை, அப்போ ஜி ஃபஸ்ட்டு வரும். தென் ஐ வரும் ஆப்வியஸாக. இல்லை, அதுக்கு முன்னாடி ஹெச் வருதுல. யா, ஸோ ஹெச், அதுக்கப்புறம் வெயிட் ஹெச், யா ஹெச், அதுக்கப்புறம் ஐ வருது. தென் நெக்ஸ்ட் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? எம் தானே, எம்மு, அதுக்கப்புறம் ஆப்வியஸாக டி அண்டு ஒய். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போது எந்தெந்த லெட்டர்ஸில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துருவோமா?
டிடி மேட்ச் ஆகுது. அண்டு அவ்வளோதானா? வேறு எதுவும் மேட்ச் ஆகலைல்ல? எதுவும் மேட்ச் ஆகலை. அப்படி பார்க்கும்போது இல்லை, ஒய் மேட்ச் ஆகுதுல்ல? யா, சூப்பர். டிஒய் 2 லெட்டர் மேட்ச் ஆயிருக்கு ஃபைட்டர்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 1 யா, ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. நவ் வி மூவ் டு 15th கொஷின். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இதுவும் நம்ம முன்னாடி சால்வ் பண்ண கொஷின் மாதிரி தான். ஜஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஓ, டி 116 கோட் பண்ணுறாங்களா? டிடிஒய்ஐயா, ஓகே. ஸோ ஜஸ்ட் நம்ம அந்த லெட்டர் ஆட் பண்ணால் நமக்கு மோஸ்ட்டாக ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபைட்டர்ஸ். இல்லைனா ஆப்போசிட் லெட்டர் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அதுதான் மோஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. டிக்கு வந்து 20, டிக்கு 4, ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 25, அண்டு ஆப்வியஸாக ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 20 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 வருது. 45 ஒரு 13 ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 58 வருது. ஸோ 58க்கும் 116க்கும் என்னன்னா ஜஸ்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு 116 வருது ஆப்வியஸாக. அப்போ சேம் லாஜிக்கை நீங்கள் நெக்ஸ்ட்லேயும் செக் பண்ணி பார்க்கறது நல்லதான். பிகாஸ் சம் அதர் லாஜிக் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்புறம் கஷ்டமாயிடும். அதனால் நம்ம செகண்ட் செட்லையும் செக் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ஆர் டிபி இருக்குது. என்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14, ஆருக்கு வந்து என்ன ஃபைட்டர்ஸ் 18, டிக்கு 4, தென் பிக்கு ஆப்வியஸ் 16. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 20 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 32 எஸ் 32. ஸோ 52 வருது. ஜஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணுங்க ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 104 இருக்கா? எஸ், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த லாஜிக்கை நம்ம கொஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல் ஏ டபிள்யூ ஜி கொடுத்துருக்காங்க. எல் இஸ் நத்திங் பட் 12, ஏ இஸ் 1, டபிள்யூ வந்து என்னப்பா 23, அண்ட் ஜி இஸ் 7. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு 30 வரும். தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 13. ஸோ 43 வந்திருக்கு. இன்டூ 2 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 86 இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 4 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஓகேங்களா? நவ் வி மூவ் டு நெக்ஸ்ட் கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸோ எப்படி பண்ணலாம்? பிரிக்கலாமா? ஸோ 4-4 போகலாமா, இல்லை எப்படி போகலாம்? ஸோ நான் ஜஸ்ட் 4-4 போய் பார்க்குறேன், என்ன வருதுன்னு செக் பண்ணிடலாம். அப்போது 4-4 போகும்போது நான் டேஷ்லேருந்து டிக்கு பார்க்குறேன். ஓகேங்களா? டேஷ்லேருந்து டி, தென் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு டீலேருந்து நான் ஆருக்கு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ டிக்கும் ஆருக்கும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் -2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு டேஷ்லேருந்து டிக்கும் -2 தான் பண்ணியிருக்கணும். டி வந்து 20னா அப்போ டேஷ் வந்து எனக்கு 22 வந்துருக்கணும். 22 இஸ் நத்திங் பட் வாட்? வி. அப்போ எனக்கு வீல தான் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் 100% சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வீல ஸ்டார்ட் ஆகும் போது எனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆப்ஷன்லையும் செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நான் நெக்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ நான் ஒயிலிருந்து இந்த டேஷ் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒயிலிருந்து நான் இந்த டேஷுக்கு பார்க்குறேன், அண்டு டேஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் யூக்கு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஒயிலிருந்து ஒய் இஸ் நத்திங் பட் வாட் ஃபைட்டர்ஸ் 25. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு யூ கொடுத்துருவாங்க 21. அப்போ இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா 23 தான் வரணும். அந்த 23 பார்த்தீங்கன்னா எனக்கு டபிள்யூவாக தான் இருக்கும். ஸோ அப்போ டபிள்யூ வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும் ஃபைட்டர்ஸ். இல்லை எனக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 20 இருக்குன்னா 4-5 பிரிக்கலாம். அதாவது 4-4 பிரிக்கலாம், இல்லை 5-5 பிரிக்கலாம். இல்லை 15 லெட்டர்ஸ் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் 3-3 பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா 5-5 பிரிக்கலாம். இல்லை 12 இருக்குன்னா 4 பிரிக்கலாம், இல்லை 3 பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்தே கூட உங்களால் ஓரளவுக்கு ஆப்ஷனை வச்சு கெஸ் பண்ணி ஆன்சர் போட முடியும். ஆனால் எல்லாமே நம்ம கரெக்ட் ஆன்சர் வரணும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரை ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு ஏக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சூப்பர். ஸோ அப்போ ரெண்டுத்துலையும் காமனாக நம்மளுக்கு என்ன இருக்குது? இ தான் இருக்குது. அப்போது கண்டிப்பாக ஏக்கு ஆப்போசிட் ஈயாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? இல்லை இந்தமாரி உங்களால் போட முடியலாம், ஜஸ்ட்டு காமனாக இருக்கிறத கிளாக் வைஸ் எழுதுங்க. ஓகேங்களா? இ இருக்குது, ஆறு ஹெச், இங்கே செகண்டில் பாருங்கள் இ இருக்குது, எஃப் டி, இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட். அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன? ஏவாக தான் இருக்க முடியும். அதனால தான் நான் இ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் வி மூவ் டு 18th கொஷின். 7 people sitting in a straight line facing north. Okay. So 1, 2, 3, 4, 5, 6, 7.
இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரீட் பண்ணிக்கலாமா ஃபைட்டர்ஸ்? பி இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் டி அண்ட் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஓகே. ஏ இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ அண்ட் இமிடியேட் ரைட் ஆஃப் எஃப். டி இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் இ அண்டு எதுவுமே எதை பற்றியும் மென்ஷன் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இருங்க, நம்ம அப்படியே தான் போட்டால் வேறு வழி இல்லை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துறாங்க? பி இஸ் த இமிடியேட் ரைட் ஆஃப் டி. ஸோ பி இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் டி. ஓகே, போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டு இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப். எது? பி. ஸோ இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப் அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபிட்டர்ஸ், ஏ இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ அண்ட் இமிடியேட் ரைட் ஆஃப் எஃப். ஏ தான் இமிடியேட் ரைட் ஆஃப். ஓகே, இங்கே வந்து இ போடுறோம். இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் இ அண்ட் இமிடியேட் ரைட் ஆஃப் எஃப். ஓகே. தென் ஜி இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் இ. ஜி இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் இ அண்ட் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. ஓகே. 2 4 6 7. ஸோ ஃபிட்டர்ஸ் அப்போ இதே வந்துருச்சு. பி எஃப் ஏ இ ஜி சி. ஓகேங்களா? கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஹூ இஸ் சிட்டிங் அட் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ லெஃப்ட் எண்ட் ஆஃப் த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ். ஈஸியாக தான் இருக்குது, நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தென் 19th கொஸ்டின் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்துருவோமா? ஸோ இந்த 5th இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். ஸோ எல்லா இமேஜ்லையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டேஷ் கொடுத்துட்டு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டில் 2 கொடுத்துருக்காங்க, 3வது இமேஜில் 3 வந்திருக்கு, தென் 4வதுல 4, 5வதுல 5 வரணும். ஸோ அப்படி 5 வர மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஆப்ஷன் 3rd ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால நான் ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர்னு செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கும் இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபைனல் கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போது நம்மளுக்கு எல்லா லெட்டர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எம்மிலிருந்து ஜே பார்த்துருவோம். ஸோ எம்முக்கும் ஜேக்கும் என்ன ஃபைட்டர்ஸ்? -3 பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ ஜேலேருந்து ஜிக்கு பாருங்க -3 தான். ஸோ டைரெக்டாக டிலேருந்து நம்ம -3 பண்ணிடலாம். வி கேட்டு என்ன வரும்? ஏ வருமா? ஏ வருது. ஸோ அப்போ ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபைட்டர்ஸ். நீங்களே சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ 20க்கு 20 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஐ எம் மச் மோர் ஹாப்பி. அதில் கம்மியாக வந்துருக்கனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மார்க் வந்துடும். ஸோ தொடர்ந்து சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக நானும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.